இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இதோ இந்த பெரிய வெள்ளியில் ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். சிலுவை நாயகனின் அடிச்சுவற்றை நாம் பின்பற்றி வாழ விரும்புகின்றோம். அவரின் சீடர்களாக வாழ விரும்புகின்ற நாம் வாழும் காலத்தில் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை பாதையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகின்ற ஒரு பாதை தான் இந்த ஆண்டவருடைய பாடுகளின் பாதை. இந்த பாதையானது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்கின்றது, எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. எனவே நாம் மேற்கொள்ளும் இந்த பாதையானது நம் வாழ்க்கை பாதையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்வைகள் மாற வேண்டும். நம்முடைய பார்வைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். இவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மாறினால் மாத்திரமே ஒரு நேரிய இலக்கை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த இந்த பாதையானது வலி நிறைந்த ஒரு பாதை, சுகமான பாதை அல்ல, சுமைகள் நிறைந்த பாதை. அந்த வலியை அறிந்துதான் இந்த பாதையை கடவுள் மேற்கொண்டார். அப்பேற்பட்ட இயேசுவை பின்பற்றி வாழ விரும்புகின்ற நாம், நமக்கும் அதுபோன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? துவண்டு விடுகிறோமா? ஓடி ஒளிந்து விடுகிறோமா? அல்லது ஆண்டவரை போல நாமும் துணிவுடன் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை தாங்கி சுமந்து நடை போடுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்பேற்பட்ட பயணமாக நம்முடைய பயணம் அமைய நாம் இந்த சிலுவை பாதையில் பக்தியோடு பங்கேற்போம். முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே நன்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தண்டனை தீர்ப்பை பெறுகின்றார். சிலுவை நாயகனே, சிலுவை சுமந்தாயோ, என் பாவம் போக்க என்னை நிமிக்க சிலுவை சுமந்தாயோ, என் தேவா சிலுவை சுமந்தாயோ. சிலுவை நாயகனே, குற்றம் செய்யா உன்னை பார்த்து குற்றம் செய்தாய் என்றானே பிலாத்து. குற்றம் செய்யா உன்னை பார்த்து குற்றம் செய்தாய் என்றானே பிலாத்து. அநியாய தீர்ப்பு என்று அறிந்தும் அமைதியாய் நீயும் ஏற்றதேனோ சிலுவை நாயகனே, சிலுவை சுமந்தாயோ, என் பாவம் போக்க என்னை நிமிக்க சிலுவை சுமந்தாயோ, என் தேவா சிலுவை சுமந்தாயோ. இயேசுவுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த உலகத்திலே பல அரசுகள் மனிதர்களுக்கு தண்டனை தீர்ப்பை கொடுப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது இயல்புதான். அதற்கு பல ஆதாரங்களை சேகரிப்பார்கள், அவன் குற்றவாளியா இல்லையா என்று நிரூபிப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும். ஆயுள் தண்டனையா, மரண தண்டனையா என்று அவர்கள் பார்த்து தீர்ப்பளிப்பார்கள். ஆனால் பாவங்கள் அல்லது குற்றங்கள் செய்யாதவர்களையும் பொய் குற்றம் சாட்டி, அதுவும் கொடூரமான சாவு தண்டனைக்கு, மரண தண்டனைக்கு தீர்ப்பிடுவதை நாம் இங்கேதான் பார்க்கிறோம். இது இன்று மட்டுமல்ல, வரலாற்றில் அன்றுமே இருந்ததைத்தான் அது நமக்கு சுட்டி காட்டுகிறது.
நான் இவன் மீது ஒரு குற்றமும் காணவில்லை என்கிறான் பிலாத்து. ஆனால் அவனால் நேர்மையாக நடக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவன் அரசாங்கத்திற்கு விரோதமாக போனால் அவனுடைய ஆளுநர் பதவி பறிபோய்விடும். எனவே அதற்கு சாதகமாகத்தான் அவன் தன் கைகளை கழுவிவிட்டு எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று போய்விடுகிறான். எசாயா தீர்க்கதரிசி கூறுவது போல, அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். வாயை திறவாதிருந்து மௌனமாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இது இயேசுவின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவருக்கு எதிராக பேசினால், அதாவது அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்து எதிராக பேசினால், நமக்கு எதிராக அவர்கள் குற்றம் சுமத்துவார்கள். எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நான் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை ஒருவர் மீது வைத்துக்கொண்டு அவர்களை நாம் மனதளவில் சாகடித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதரனே, இது எத்தனையோ பேரை வீண் பழி சுமத்தி எத்தனையோ பேர் சிறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்தியாவிலே ஒரு குருவானவர் 82 வயதானவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணிபுரிந்தார் என்பதற்காக தேவையில்லாத குற்றங்களை அவர் மேல் சுமத்தி ஒரு 10 மாதத்திற்கு மேலாக சிறையிலே இருக்கிறார். பெயில் கூட கிடைக்காத அளவுக்கு 82 வயதானவர். காரணம் என்ன? அவரை பிடிக்காத ஒரு காரணத்தினால் தேவையில்லாத குற்றங்களை எல்லாம் உருவாக்கி அவர்களாகவே இன்று சிறைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். இதுபோன்று நாம் எத்தனை பேருக்கு அநியாயமாக தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேரை குற்றவாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். குற்றமே செய்யாதவர்களை குற்றவாளி என்று கூறுகின்றோமே, நமக்கு மனச்சாட்சி இருக்கிறதா என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சகோதரனே, சகோதரியே, சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்கு தேவையில்லாமல் தீர்ப்பளித்திருக்கிறேன்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அநியாயமாக தீர்ப்பிட்டு அவருடைய பெயரை குலைக்கும் அளவுக்கு நடந்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போமா? அன்பு கடவுளே இறைவா, யார் மீதும் பொய்க்குற்றம் சாட்டி யாருடைய வாழ்க்கையையும் சீரழிக்காமல் அனைவருக்கும் நம்பிக்கை உள்ள நல்ல சகோதரனாக சகோதரியாக வாழ தேவையான வரத்தை இந்த நிலையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இரண்டாம் நிலை. ஊர்வலம் போகுது. ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், பொது வாழ்வுகள் மலர்ந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல்
வாழ்வும் இல்லை, வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியின் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது, அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகின்றார்கள். சிலுவை என்றால் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு சுமை சுமக்க பிடிக்கும்? எல்லோருமே சுமைகளை கண்டு ஒதுங்கிவிடத்தான் பார்க்கின்றோம். ஒருவேளை சுமை ஏற்றப்பட்டாலும் எப்போது இறக்கி வைக்கலாம் என்றுதான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். சுமைகள் அழுத்த அழுத்த நம்முடைய மனநிலை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போது இந்த சிலுவை இறக்கி வைப்போமோ என்று ஏங்குகிற மக்கள் தான் இருக்கிறார்களே தவிர அதை சுகமாக சுமக்கின்ற மக்கள் யாருமே இல்லை. திருமணமாகாத பெண் குடும்பத்திற்கு சுமையாகிறாள். வேலையில்லாத வெட்டியாக சுற்றுகின்ற பையன் குடும்பத்திற்கு சுமையாகிறான். வயதான பெற்றோர்களை அந்த குழந்தைகள் பாரமாக சுமைகளாக நினைக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளியாக பிறந்த குழந்தை அந்த பெற்றோர்களுக்கு பாரமாகிறான். இந்த சுமைகளை எல்லாம் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் சுமந்தாலும் பல சமயங்களில் இறைவா, ஏன் இந்த சிலுவையை, இந்த சுமைகளை எங்களுக்கு கொடுத்தீர், நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று புலம்புகின்ற நிலையில்தான் அந்த மக்களை நாம் பார்க்கிறோம். ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்தபோது ஆனந்தமாக கொண்டாடுகின்றோம். எங்கள் வீட்டில் தேவதை பிறந்திருக்கிறாள் என்று பெருமையாக கொண்டாடுகின்ற நாம் அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற வேளையிலே ஒரு சுமையாக, ஒரு பாரமாக அவள் மாறிவிடுகின்றாளே. அந்த அதிர்ஷ்ட தேவதை இப்பொழுது அதிர்ஷ்டம் இல்லாதவளாக மாறிவிடுகிறாள். எப்போது எனக்கு விடிவு காலம் கிடைக்குமோ, இந்த நோயிலிருந்து விடிவு காலம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று பல்வேறு சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த விடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறோமே, அந்த சுமைகளை இறக்கி வைக்க காத்து கொண்டிருக்கிறோமே. இன்று பல அலுவலகங்களில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் பல பேர் புலம்புவது அதுதான். ஒர்க் லோடு ஓவர், அதிகமான வேலை பளு, மன அழுத்தம். எப்பொழுது இந்த வேலையை விட்டு வீட்டுக்கு போகலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. என்னடா ஒரு வாழ்க்கை! 8 மணி நேரம் வேலை என்று சொன்னார்கள், 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்திலே ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வேலை. எப்போ ஆரம்பிக்கிறோம் தெரியல, எப்போ முடிக்கிறோம் தெரியல. பல பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுமைகள் இறங்குமா இறங்காதா என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் பரிதவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோன்று மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல சுமைகளை சுமந்து கொண்டு இறக்கி வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது இறைவன் கொடுத்திருக்கிற சுமைகளை நான் சுமந்துதானே ஆக வேண்டும், இது இறை திருவிழம் என்று சொல்லி அதற்கு ஏற்ற விதமாக சுமப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? லூக்காஸ் கூறுகின்றார் 11 அதிகாரம் 46வது வசனத்திலே, சட்ட வல்லுநரே, உங்களுக்கும் ஐயோ கேடு, ஏனெனில் தாங்க முடியாத சுமையை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள், ஆனால் நீங்களோ ஒரு விரலாலும் தொடுவதில்லை. இவர்களைப் போல நாம் சிலுவை சுமக்க பயப்படுகிறோம், ஆனால் அடுத்தவர் தோள் மேல் சிலுவைகளை எளிதாக தூக்கி வைக்க ஆசைப்படுகிறோம்.
பிறர் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பதை நாம் பெரும் மகிழ்ச்சியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களில் நீங்களும் நாமும் ஒருவராக இருக்கிறோமா? என்மேல் அடுத்தவர் சுமையை ஏற்றக்கூடாது என்று விரும்புகின்ற நாம் அடுத்தவர் தோள் மீது நான் சுமையை ஏற்றி வைப்பது பாவம் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்போஸ்தலர் பணிகளை பார்க்கின்றோம். 15வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியும் நாமும் கூறும் தீர்மானம் இதுவே. என்ன கூறுகின்றார்? இன்றியமையாதவை தவிர எச்சுமையும் உங்கள் மேல் சுமத்தப்படலாகாது. இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் நம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, யார் மேலேயும் எந்த விதமான சுமையையும் நாம் சுமத்தலாகாது. இந்த நல்ல எண்ணம் இருந்தாலே போதும், நாமும் மகிழ்ச்சியாக வாழ்வோம், பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்போம். பிறருடைய சுமைகளை நாம் இறக்கி வைக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்பேற்பட்ட மனம் படைத்தவர்களாக நாம் வாழ தேவையான வரத்தை இந்த நிலையிலே நாம் ஜெபிப்போமா? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று மொழிந்த இயேசு அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நாமும் பிறரின் தோள்களில் சுமைகளை ஏற்றாமல் இறக்கி வைக்கின்ற மக்களாக வாழ தேவையான வரத்தை இறைவா எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் பாவம் போக்க என்னை நிமிக்க சிலுவை சுமந்தாயோ, என் தேவா சிலுவை சுமந்தாயோ. சிலுவை நாயகனே, சிலுவையின் பாரம் உன் தோளை அழுத்த விழுந்தாய் மண்ணில் முதல் முறையாக. சிலுவையின் பாரம் உன் தோளை அழுத்த விழுந்தாய் மண்ணில் முதல் முறையாக. விழுந்தது சிலுவையின் பாரத்தால் அல்ல, எம்பாவம் உம்மை அழுத்தியதாலே. சிலுவை நாயகனே. மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகின்றார். இயேசு சிலுவையின் பாரத்தால் பாரம் தாங்க முடியாமல் கீழே விழுவதை நாம் பார்க்கிறோம். சிறு வயதில் சிறு பிள்ளையாக இருந்தபோது நாம் நடைபயில்கையில் கீழே விழுவோம். எல்லோரும் சுற்றி சிரித்து கொண்டிருப்பார்கள். நாமும் பொக்கை வாய் திறந்து சிரித்துவிட்டு எழுந்து நடப்போம். ஆனால் நாம் வளர்ந்த பிறகு பலமுறை தெரிந்தே விழுகிறோம். சிறு வயதில் தெரியாமல் விழுவோம், வளர்ந்த பிறகு நாம் தெரிந்தே விழுந்து கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கும். அது உடலுக்கு கெடுதி என்று தெரியும், அது புற்றுநோயை உருவாக்கும் என்று தெரியும். ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக தம் அடிப்பார்கள். ஒரு நாளைக்கு ஏராளமான ரூபாய்களை செலவு செய்து உல்லாசமாக புகைவிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த புகை விடுதலால் அவர்களுக்கும் பாதிப்பு, குடும்பத்திற்கும் பாதிப்பு என்று தெரிந்திருந்தும் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் விழுந்து கிடப்பது அவர்களுக்கு சுகமாக இருக்கிறது. சில பேர் குடிப்பது உயிரை எடுக்கும் என்று தெரியும், குடியை கெடுக்கும் என்று போட்டிருப்பார்கள். தெரிந்துதான் நாம் அதிலே குடித்து கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் கேட்பாங்க, சொல்லுவோம், ஏன்பா குடியிலே கிடக்கிறீங்களே, புகைச்சுக்கிட்டே இருக்கீங்களே, குடும்பம் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் மீது அக்கறை இல்லையா, அவர்களுக்காகவாவது இது விட்டுவிடக்கூடாதா என்று கேட்டால் சொல்லுவாங்க, வேலையில் பல பிரச்சனை,
எங்களை போட்டு வாட்டுது, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ரிலீஃப் வேண்டாமா? இதுதான் எங்களுக்கு ரிலீஃப் என்று சொல்லி அதற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்வதை பார்க்கிறோம். குடும்பத்தில் சண்டை, வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, கொண்டாட்டி திட்டுறா, சண்டை போட்டுக்கிட்டு திரிகிறோம், பிள்ளைகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேற என்ன பண்ண முடியும்? இதுதான் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கலாம் என்று அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதை பார்க்கிறோம். பெரியவர்கள் மட்டுமல்ல, இன்று பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் கூட குடிக்கு அடிமையாகி விட்டார்கள். குடி என்பது சர்வசாதாரணமாக போய்விட்டது. ஆக சிறுவர்களும், ஏன் பெண்கள் கூட ஆண்களுக்கு நாங்கள் சமம்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களும் குடித்துவிட்டு நடுத்தெருவிலை திரிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்களின் வாழ்க்கையும் சீரழித்துக் கொண்டு பிறருடைய வாழ்க்கையும் அவர்கள் சீரழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவர்களால் வெளியே வர முடியவில்லை. கீழே விழுந்தால் விழுந்தபடியே கிடக்கிறார்கள். எழ வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும், இந்த தீமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒருபோதும் வருவது கிடையாது. காரணம், அதில் விழுந்து கிடப்பது அவர்களுக்கு சுகமாக இருக்கிறது. மத்தேயு கூறுகிறார், என் மீது விசுவாசம் கொள்ளும் இந்த சிறுவருள் ஒருவருக்கு இடரலாய் இருப்பவன் எவனோ அவன் கழுத்தில் பெரிய எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலில் அழுத்தி விடுவது நல்லது என்று கூறுகின்றார். ஆக நாமும் கீழே விழாமல் இருக்க வேண்டும், அல்லது கீழே விழுத்தாட்டாமல் இருக்க வேண்டும். நாம் கீழே பிறரை விழுத்தாட்டக்கூடிய கருவிகளாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு இடரலாக இருக்கிறோமா? முன்மாதிரியாக இருப்பதற்கு பதிலாக துர்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் கீழே பிறர் விழுவதற்கு காரணமாக இருக்கிறோமா, அல்லது தூக்கிவிடக்கூடிய கருவிகளாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நாமும் கீழே விழாமலும் பிறரை கீழே விழுத்தாட்டாமலும் ஒரு நேரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். சிலுவையின் பாரத்தால் முதல் முறை விழுந்த இயேசு, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே கீழே விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே, பிறரையும் கீழே வீழ்த்தி இருக்கின்றோம். நாங்களும் கீழே விழாமல் பிறரையும் கீழே விழுத்தாட்டாமல் தூயதொரு வாழ்க்கை வாழ தேவையான வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவதாக. ஆமென். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே கழுமரம் சுமந்து பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை, குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. ஆறுதல் சொல்வதற்கோ வார்த்தைகள் ஏதுமில்லை, அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. வாழ்வினில் துன்பம் கண்டு துவளாத நெஞ்சம் இல்லை, வாழ்வினில் துன்பம் கண்டு துவளாத நெஞ்சம் இல்லை.
ஆறுதல் கிடைத்தாலும் உள்ளங்கள் தெளிவதில்லை. அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், அவளது சந்திப்பில் வலிமையின் வேதம். அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், அவளது சந்திப்பில் வலிமையின் வேதம். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. தாயும் சேயும் சந்திக்கின்றார்கள். 4 கண்களின் சந்திப்பு. இந்த உலகில் எவ்வளவோ உறவுகள் இருக்கின்றது. எத்தனை உறவுகள் இருந்தாலும் தொப்புள் கொடி உறவு போன்ற மேன்மையான உறவு எங்குமே பார்க்க முடியாது. ஒரு செய்தியில் கண்ட உண்மையான நிகழ்வு ஒன்று. மருத்துவமனையிலே ஒரு பெண் ஒரு குழந்தையை பிரசவிக்கின்றாள். அந்த குழந்தை பிறந்த பொழுது எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் இறந்த குழந்தை போல இருக்கிறது. மருத்துவர்கள் பார்க்கிறார்கள், தட்டி பார்க்கிறார்கள், நாடி துடிப்பு பார்க்கிறார்கள். அந்த குழந்தை இறந்தது போல இருக்கிறது. டாக்டர்கள் கைவிரித்து விட்டு போகிறார்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி. அந்த தாயோ மயக்க நிலையில் இருக்கிறாள். அப்போது அங்கே இருந்த ஒரு செவிலியர் நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை எடுத்து அந்த தாயின் மார்பு மீது போட்டு விடுகிறார். இந்த தாயினுடைய இதயம் துடிக்கின்ற பொழுது கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளையினுடைய இறந்தது போல இருந்த அந்த பிள்ளையினுடைய உடம்பிலும் அந்த இதயம் துடிக்க ஆரம்பிக்கின்றது. கைகால்கள் அசைய ஆரம்பித்ததாம். அதை பார்த்த அந்த நர்ஸ் உடனே ஓடிப்போய் மருத்துவரை அழைத்து கொண்டு வர, அதன் பிறகு பார்த்தால் அந்த குழந்தை உயிரோடு இருந்தது. ஆச்சரியமான ஒரு செயலாக இருந்தது. ஒரு தாயினுடைய இதய துடிப்பு ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு சக்தி கொடுக்கும் என்பதை நாம் உணரலாம். ஒரு தாய் ஒரு குழந்தையின் அருகில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையை எப்படியெல்லாம் அவள் வளர்த்து கொண்டு வருவாள் என்பதை பல்வேறு வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது மக்கு பிள்ளை என்று பெயர் பெற்றவர். அந்த ஆசிரியர் ஒரு தாளில் எழுதி கொடுத்து, உங்கள் பிள்ளை படிப்பதற்கு ஏற்ற ஸ்கூல் இது கிடையாது, அவன் முட்டாளாக இருக்கிறான் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாள். அதை படித்த தாய் தன் பிள்ளைக்கு அதனை காட்டாமல் தன் மகனிடம் சொல்வாள், நீ மிகவும் அறிவாளியாக இருக்கிறாயாம், இந்த பள்ளியில் படிக்க உனக்கு தகுதி இல்லை, எனவே நீ கவலைப்படாது என்று சொல்லி அந்த முட்டாளாக இருந்த பிள்ளையை தன்னுடைய ஞானத்தை கொடுத்து மிக பெரிய விஞ்ஞானியாக கொண்டு வந்தது ஒரு தாய். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த பிள்ளை இன்று பேசப்பட காரணம் அந்த தாய் தான். கவிஞர்கள் கூறினார்கள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாக வாழ்வதும் தீயவனாக வாழ்வதும் அந்த அன்னையின் வளர்ப்பினிலே. ஒரு அன்னை எப்படி ஒரு பிள்ளையை வளர்க்கிறாளோ அதை பொறுத்துத்தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் அமையும். ஆனால் இன்று பெரும்பாலான தாய்மார்களே பிள்ளைகளின் வழிகாட்டியாக இருக்கின்றார்கள், ஆசிரியராக இருக்கின்றார்கள், தோழியாக இருக்கின்றார்கள். இந்த தாயின் அன்னை மரியாளின் சந்திப்பு அந்த மகனுக்கு ஒரு சக்தியை கொடுத்தது. அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு போகின்ற போது முதல் முறையாக விழுந்திருந்து எழுந்திருந்தாலும் அந்த மகனுக்கு தேவையான சக்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருவருடைய கண்களும் அங்கே சந்திப்பதை பார்க்கிறோம். அதுதான் 4 கண்களின் சந்திப்பு. இன்று பல பிள்ளைகள் வழிதவறி போய்விடுகின்றார்களே. காரணம் என்ன? பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் சரியாக கவனிக்காமல் இருப்பதால் தான். ஒரு பிள்ளையினுடைய அங்க அசைவுகளை தாய்மார்கள் தந்தைமார்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் அதிகமாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று அது முடிவதில்லை. இருவருமே வேலைக்கு போவதால் பிள்ளைகள் தனியாக விடப்படுகிறார்கள். அவர்கள் பல குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள், தள்ளப்படுகின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையும் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. ஆக
இன்று பிள்ளைகள் தவறிப் போவதற்கு அந்த தாயும் ஒரு காரணமாக மாறிவிடுகின்றாள். ஆலோசனை தேவைப்படுகின்ற பொழுது ஆலோசனை கொடுக்க தாய் இல்லை, தந்தை இல்லை. ஆறுதல் தேவைப்படுகின்ற பொழுது ஆறுதல் கொடுப்பதற்கு தாயும் தந்தையும் அங்கே இல்லை. பாதுகாப்பு தேவைப்படுகின்ற பொழுது கொடுப்பதற்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. இப்பேற்பட்ட சூழலில் இருக்கின்ற பிள்ளைகள் எளிதாக தவறி போய்விடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரமே, எங்கே போய்விட்டது தாய்மை? உழைப்பு அவசியம், பணம் அவசியம். ஆனால் பிள்ளைகளின் வாழ்க்கை அதைவிட அவசியம் அல்லவா? அதையும் பார்த்து கொண்டு எதையும் சரியாக கண்காணித்து வளர்க்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு தங்கள் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை கடந்து வரக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள். அதைத்தான் அன்னை மரியாள் தன் மகனுக்கு செய்கிறார். அந்த சிலுவை பயணத்தில் உறுதுணையாக இருந்து சோர்ந்து போய்விடாமல், தளர்ந்து போய்விடாமல், மகனே உன்னோடு நான் இருக்கிறேன், உன் பயணத்தை நீ தைரியமாக மேற்கொள் என்று அந்த மகனை அனுப்பி வைக்கின்ற அந்த மீட்பு திட்டத்தில் ஒத்துழைக்கின்ற ஒரு பணியைத்தான் அந்த தாய் செய்திருக்கின்றார். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோமா, அல்லது அவர்களை மட்டம் தட்டி வைத்து உன்னால் முடியாது இப்படியே விட்டுவிடு என்று கூறுகின்றோமா? உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை அடக்கி வைக்க நினைக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம் பிரியமான சகோதரனே, சகோதரியே. ஆண்டவரே, இதோ உமது அடிமை என்று உமது திருவுளத்தை ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாளைப் போல உம் மகனும் உம் திருவுளம் நிறைவேற்ற சிலுவை துன்பத்தை ஏற்றுக்கொண்டாரே, அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் வலிமையையும் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். உதவி என்றாலே ஓடோடி உதவும் உனக்கு உதவிட எவருமே இல்லை. உதவி என்றாலே ஓடோடி உதவும் உனக்கு உதவிட எவருமே இல்லை. வயல்வெளி சீமோனை நிர்பந்தப்படுத்தவே அவரும் மகிழ்வோடு சிலுவையை சுமந்தார். சிலுவை நாயகனே. ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவிகள் செய்த இயேசுவுக்கே உதவிகள் தேவைப்பட்டன. பிரியமான சகோதரமே, 2019ஆம் ஆண்டு நாம் வாழும் இந்த நாட்டிலே உயிர்ப்பு பெருவிழாவென்று குண்டு வைத்து சில கோவில்களை தகர்த்தார்கள். பல உயிர்கள் பலியானது. இன்றும் அதனுடைய தாக்கம் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதலிலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நாங்கள் குருக்களுடைய கூட்டத்திற்கு சென்ற பொழுது அந்த வேதனையை பகிர்ந்து கொள்கிறார். ஆலயத்திற்கு போகிறார்கள், வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். குண்டு வெடிக்கிறது. குண்டு வெடித்தவுடனே மக்கள் சிதறி ஓடுகிறார்கள். பலர் இறந்து கிடக்கின்றார்கள். கைகால்கள் இழந்தவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அங்கே ஒரு சகோதரன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய 2 பெண் பிள்ளைகள் அருகில் இருந்து கதறி உதவி கேட்கிறார்களாம். வாருங்கள், ஆம்புலன்ஸை அழையுங்கள், அவசர ஊர்தி அழையுங்கள், எங்கள் தந்தையை எடுத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு போக வேண்டும், வாருங்கள் வாருங்கள் என்று தாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே பிறருடைய உதவிக்கு அழைப்பு கொடுத்த பொழுது அங்கே யாரும் வரவில்லையா? ஒவ்வொருவரும் தங்களுடைய அலைபேசியிலே செல்ஃபி எடுத்து அல்லது அந்த வீடியோ எடுத்து எவ்வளவு லைக் வாங்கலாம் என்று தான் அவர்கள் இருந்தார்களே ஒழிய என் தகப்பனை அவசரமாக கூட்டிக் கொண்டு போவதற்கு ஒருத்தருமே வல்லை என்றார். கற்பனை கதையல்ல, உண்மை. 1000 இல்லத்திலே அவர் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டார். அன்று நானும் அந்த கூட்டத்திற்கு போயிருந்தேன். ஆக பிறருடைய வேதனையில் பங்கெடுப்பதற்கு பதிலாக தங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துவதாக இதை நான் பிடித்து போட்டால் மக்கள் விரும்புவார்கள் என்று சொல்லி இந்த லைக்ஸுக்கு காமெண்ட்டுக்காக வருவதல்ல வாழ்க்கை.
அவள் சொன்னாள், அந்த வேளையிலே இவ்வாறு மக்கள் நடந்து கொண்டதை பார்க்கின்ற பொழுது கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்திலே எழுந்தது. கோவிலுக்கு வருவது நியாயமா? கோவிலுக்கு வருகின்ற வழியில் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது, எல்லா மனிதர்களும் ஓடி போகிறார்கள், உதவிக்கு ஒரு ஆள் கூட வருவதில்லையே, கடவுள் இருக்கிறாரா? அவர் உயிரோடு இருக்கிறாரா? அது உண்மையா என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது என்று அவர் சொன்னார். அந்த கேள்வியை கேட்ட பொழுது எனக்கும் நிருடலாகத்தான் இருந்தது. பல சமயங்களில் நாம் கூட கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதவி செய்ய முடிந்தும் உதவி செய்யாத மனித நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இயேசு தன் மனித நிலையில் உலக மீட்புக்காக தன் சிலுவையை, சுமத்தப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது சிலுவை பாரம் அவர் தோளை அழுத்த அவர் வேதனையோடு நடந்து கொண்டு போகிறார். அதை பார்த்த அந்த சீடர்கள், அவர்கள் உதவி செய்ய மனமில்லை, அவர்களுக்கு மனமில்லை. ஆனால் வழிப்போக்கனாக வந்த ஒருவனை கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு வந்து இயேசுவின் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்துகின்றார்கள். அவனும் கட்டாயத்தினால் வந்திருந்தாலும் அந்த இயேசுவை பார்த்த மாத்திரத்திலேயே இவருக்கு உதவி செய்தாக வேண்டும் என்று மன உறுதியோடு விருப்பத்தோடு அந்த சிலுவையை சுமப்பதை நாம் பார்க்கிறோம். வீரர்கள் முன்வரவில்லை, சீடர்கள் முன்வரவில்லை, சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த மக்கள் உதவி செய்ய முன்வரவில்லை. தாங்கள் உதவி செய்ய மறுத்து கல்மணம் படைத்தவர்களாக இருந்தவர்கள் ஏதோ கொஞ்சம் இறக்கப்பட்டு வழிப்போக்கனை அழைத்து உதவி செய்ய வைத்தார்கள். இன்று நம்மில் எத்தனை பேர் அதுபோல இருக்கிறோம்? நமது குடும்பத்துக்கு அருகிலே யாராவது துன்பப்பட்டு கொண்டிருந்தால் கூட உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நமக்கு வருகிறதா? சாலையில் போகும்போது எத்தனை பேர் கீழே விழுந்து கிடக்கின்றார்கள்? குடித்து விட்டு விழுவதையே சொல்லவில்லை, விபத்தில் விழுந்து கிடக்கலாம், நடந்து போகும்பொழுது உடல்நலக் குறைவினால் மயங்கி விழலாம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஓடி சென்று உதவிகள் செய்கிறோமா? மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு போகிறோமா? தண்ணீர் தெளித்து ஏதாவது செய்து காப்பாற்ற நினைக்கின்றோமா? அல்லது கடந்து போய் விடுகிறோமா? ஏதோ பார்க்கக்கூடாத ஒரு மிருகத்தை பார்த்ததை போல நாம் ஓடி ஒதுங்கி போய் விடுகிறோமா? அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அல்லது அன்று நடந்ததைப் போல நாமும் வீடியோ எடுத்து போடுவதிலே குறியாக இருக்கிறோமா? அதுவல்ல மனித வாழ்க்கை, அதுவல்ல மனித நேயம். நாம் வாழுகின்ற வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழவில்லை என்று சொன்னால் நாம் மனிதராக வாழ்வதில் அர்த்தமில்லை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உதவி செய்வதற்கு பணம் தான் அவசியம் என்று இல்லை. ஆறுதலாக 2 வார்த்தைகள் சொன்னாலே போதும். அருகில் இருந்து அவர்களை தூக்கி மடி மீது வைத்துக்கொண்டு தட்டி கொடுத்து தண்ணீர் தெளித்தாலே போதும். இதுவும் மனிதநேய செயல்கள் தான். இதுவும் அவருடைய சுமைகளை சுமக்கின்ற செயல்கள் தான். அப்பேற்பட்ட செயல்களை செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு கடவுளே, நீர் உதவி தேவைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி சென்று உதவினீரே. உமக்கு உதவி தேவைப்பட்ட போது சிமியோன் உதவி செய்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உதவி தேவைப்படுகின்ற சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய அந்த பரந்த மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். அழகே உருவான உன் திருவதனம் அழுக்கு படிந்து பொழிவு மறைந்திட, அழகே உருவான உன் திருவதனம் அழுக்கு படிந்து பொழிவு மறைந்திட, வீர பெண் வெரோனிக்காள் ஓடியே வந்தாள், முகத்தை துடைத்தாள், பரிசோடு சென்றாள், சிலுவை நாயகனே. ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். வெரோனிகாவின் வீரம் வெளிப்படுகின்றது. தமிழ் இலக்கியத்திலே புறநானூற்று பாடல் என்று ஒன்று உண்டு. அதை நீங்கள் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும் நம் நாட்டு பெண்களுடைய வீரம் எப்பேற்பட்டது என்று. முரத்தால் புலியையே விரட்டி அடித்த வீர பெண்கள் நம் இனத்தில் உண்டு என்பதை நினைக்கின்ற பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது.
ஒரு கவிதை ஒன்று சொல்லுகிறது. அந்த கவிஞன் சொல்லுகிறான், மீசையில்லா பாரதியும் உண்டு, மீசையுள்ள அன்னை தெரசாலும் உண்டு என்று கூறுகிறான். புரட்சி என்பது ஆண்களால் மாத்திரமல்ல, பல பெண்களாலும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்திலேயே. இந்த காலத்தில் எவ்வளவோ பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் புரட்சி செய்கின்ற பெண்களாக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி. இந்த புறநாட்டு பெண்கள் வீர பெண்கள் என்று பார்க்கிறோம். போரில் எதிரிகளை கண்டு அஞ்சாமல் வீட்டு ஆண்களை எல்லாம் போருக்கு அனுப்பி அவனுக்கு இறப்பு வருகின்ற வேளையில் தானும் துணிந்து அந்த போருக்கு போகக்கூடிய பெண்களாக அவர்கள் இருந்தார்களாம். கணவன் இறந்து விடுகிறான், முதல் மகன் போரில் இறந்து விடுகிறான், 3ஆம் நாள் அடுத்த மகன் இறந்து விடுகிறான். இப்படியாக பல பிள்ளைகளை, அனைத்து பிள்ளைகளையும் அவள் இழந்திருந்தாலும் தானும் அந்த போருக்கு போகக்கூடிய தைரியத்தோடு இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கலாச்சாரமும் யூத கலாச்சாரமும் பல விதத்திலே ஒத்துப்போகும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, யூத கலாச்சாரமும் பெண்களை முடக்கி வைத்திருந்தது. பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்கவில்லை, அவர்களை சுதந்திரமாக வாழவிடவில்லை, அவர்களை ஒரு போகப் பொருளாக அடிமைகளாகத்தான் வளர்த்திருந்தது. சொல்லுவாங்கள்ல, ஒரு யூதன் ஜெபிப்பானாம், என்னை பெண்ணாகவும் நாயாகவும் படைக்காததற்காக நன்றி என்று கூறுவானாம். அந்த அளவுக்கு பெண்களை முடக்கி வைத்த சமுதாயம். நம்முடைய சமுதாயத்திலும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வீரமுள்ள பெண்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனாலும் சில பெண்களை முடக்கியே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கு அந்த வீரப்பெண் வெரோனிகா ஏன் வீரப்பெண்ணாக இருக்கிறாள்? அத்தனை பேர் சுற்றி இருந்தாலும், இராணுவ வீரர்கள் இருந்தாலும், பலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த பெண் துணிந்து போகிறாள். அந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு போகிறாள். அந்த இயேசுவின் முகத்தை பார்க்கிறாள். அழகான முகம், அழகு நிறைந்த முகம். அந்த அழகு அழிந்து போயிருப்பதை பார்க்கிறாள், அழுக்கு நிறைந்திருப்பதை பார்க்கிறாள். ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவள் இறுதியாக தன் கையில் இருந்த கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய முகத்தை ஒத்தி எடுக்கிறாள். அதற்காக கடவுள் கொடுத்த பரிசுதான் அந்த கைக்குட்டையிலேயே ஆண்டவர் இயேசுவின் அழகான முகம் அதிலே பதியப்பட்டது. இந்த பெண்ணை போல இன்று நம்மில் எத்தனை வீர பெண்கள் இருக்கின்றார்கள். எத்தனை பெண்கள் உதவி தேவைப்படுகின்ற பெண்களுக்கு ஓடி சென்று உதவிகள் செய்கிறார்கள். எத்தனை பெண்கள் உதவி செய்வதற்கு பதிலாக உபத்திரவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர்களுக்குள்ளாகவே சண்டை போட்டுக் கொள்வது, தெருவிலே சண்டை போட்டுக் கொள்வது, இது மோசமாக தெரியவில்லையா? அடுத்தவருக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடி சென்று உதவிகள் செய்ய வேண்டும். அதுதான் மனிதன் மாண்பு என்பது. ஓடி ஒளிந்து கொள்வது அல்ல. உங்கள் குடும்ப ஆண்களை நீதியை தட்டி கேட்க போனால் கூட நீங்கள் சொல்லுகிறீர்களே, நீ அதுக்கெல்லாம் போக வேண்டாம், நீ வீட்டுக்குள்ளே இரு, தேவையில்லாத ஊர்வம்ப வாங்க வேண்டாம் என்று உங்கள் கணவர்கள் கேட்க போனால் கூட அடக்கி வைக்கிறீர்களே, நீங்களும் போவது கிடையாது. உங்கள் குடும்பத்தாரையும் நீதியை கேட்க, அநீதியை தட்டி கேட்க அனுப்புவது கிடையாது. அப்படியானால் நாம் எப்படி வீரப்பெண்ணாக இருக்க முடியும்? நாம் எப்படி வெரோனிக்காலை இருக்க முடியும்? சகோதரனே, சகோதரியே, வெரோனிக்காலை போல நாம் ஒவ்வொருவருமே துணி உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக ஒரு மாற்றம் பெற வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை கோழைகளாக வாழ அழைக்கவில்லை, மாறாக துணி உள்ளவர்களாக, அவரை போல அநியாயத்தை தட்டி கேட்கின்றவர்களாக நம்மை படைத்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம். அன்பு இறைவா, சில சமயங்களில் எங்களின் செயல்களை பார்த்து நாங்களே வெட்கப்படுகிறோம். அடுத்தவருக்கு உதவிகள் தேவைப்படும் போது நாங்கள் கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் ஊமையர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை விட்டு எழுந்து அடுத்தவர்களுடைய துன்பம் எங்களுடைய துன்பம் என்பதை உணர்ந்து சமுதாயத்தை பற்றி கவலைப்படாமல் உதவி செய்யும் நல்ல மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். சிலுவையின் சுமையால் உன்னாற்றல் இழக்க விழுந்தாய் மண்ணில் 2ஆம் முறையாக. சிலுவையின் சுமையால் உன்னாற்றல் இழக்க விழுந்தாய் மண்ணில் 2ஆம் முறையாக. எழுவது மீண்டும் எழுவதற்கே என்ற படிப்பினை கொடுத்து எழுந்து நடந்தி
சிலுவை நாயகனே. ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் நம்மில் பலர் உறுதிமொழி எடுப்பார்கள். நான் இனிமேல் இந்த காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நல்ல காரியம்தான். நீங்கள் எடுக்கின்ற உறுதிமொழி நல்லதுதான். நீங்கள் உங்களை வாழ்த்த வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். ஆனால் எத்தனை பேர் நீங்கள் எடுத்த வாக்குறுதியில் நிலைத்து நிற்கிறீர்கள்? நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன் என்று முடிவெடுப்பார்கள் படிக்கின்ற மாணவர்கள். அல்லது வீணான அலங்காரம் செய்ய மாட்டேன், அளவோடு நான் அலங்காரம் செய்து கொள்வேன், பிறருடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்காமல் வாழ முயற்சி எடுப்பேன் என்று சில பேர் உறுதி எடுக்கலாம். அல்லது முன்பு பார்த்ததைப் போல குடிக்க மாட்டேன் என்று நாம் உறுதி எடுக்கலாம். அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டேன் உறுதி எடுக்கலாம். ஆனால் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதியில், இங்கே எடுக்கின்ற உறுதிமொழியில் எத்தனை பேர் நிலைத்து நிற்கின்றீர்கள்? இன்று பல பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற இந்த உறுதிமொழியானது ஓடுகின்ற தண்ணீரில் எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது நிற்குமா? நிற்காது. ஓடுகின்ற தண்ணீரில் எழுதலாம், ஆனால் அது நிலைத்து நிற்காது. மோயிசன் மூலமாக ஆண்டவர் கொடுத்த கட்டளையைப் போல கற்களில் எழுதப்பட வேண்டும், அல்லது இதயத்தில் எழுதப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் எடுக்கின்ற அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருப்போம். சில சொல்லுவாங்க, குடிகாரர் சொல்லுவாங்க இதுதான் கடைசி அப்படிம்பாங்க. தபசு காலம் ஆரம்பிக்கிற போது சொல்லுவாங்க, நாளைக்கு விபதி புதன், நான் இன்னைக்கு தான் கடைசியாக குடிப்பேன், அப்புறம் குடிக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய. இந்த 40 நாள் அவங்க தொட மாட்டாங்க. 40வது நாள் இரவு ஈஸ்டர் அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உறுதிமொழி என்ன ஆனது? இது இதற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். அதனால சொல்லுவாங்க, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன், தூஷண வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன், பிறருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனாலும் அவர்களும் அதை உடைத்துவிட்டு இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். சில பேர் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு உறுதி எடுப்பாங்க. அலுவலகத்தில் நான் லஞ்சம் கையூட்டு வாங்க மாட்டேன். ஆனால் அவர்கள் வாங்காமல் இருக்க முடியவில்லை, மீண்டும் விழுந்து விடுகிறார்கள். இதை விட்டு வெளியில் நாம் வர முடியாதா? நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி, பிரியமான சகோதரனே சகோதரியே. ஒருத்தர் சொல்றார், நான் வாங்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை இழுத்து கொண்டு போய் மாட்டி விட்டுருச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறார். அப்போ என்னை நானே அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தீய சக்தி என்னை வழி நடத்துகிறது என்று சொன்னால், நான் அந்த தீய சக்திக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் தூய ஆவிக்கு அடிமையாக அல்ல என்ற ஒரு செய்தியைத்தான் அது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இசையாஸ் கூறுகிறார் தனது இறைவாக்கிய 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். இறைமகன் இயேசுவும் பாரம் தாங்காமல் கீழே விழுந்தார், ஆனால் என் வாழ்க்கையின் பாதையில் பாதி தூரம்தான் வந்திருக்கிறேன், இன்னும் மீத தூரம் போக வேண்டும் என்று உணர்ந்தவர் மீண்டுமாய் எழுகிறார். தன் சிலுவை பாரத்தை சுமந்து கொண்டு மீண்டும் நடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை போல நாமும் பலமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கிறோமா அல்லது விழுந்தே கிடக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பிரியமான சகோதரனே சகோதரியே, மனிதா, உன்னை வீழ்த்த பல மனிதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது விழுவான், ஏறி மிதிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தூக்கி நிறுத்த நான் விரும்புகிறேன். என்னோடு ஒத்துழைக்க நீ தயாராக இருக்கிறாயா? அல்லது சில விலங்குகள் சாக்கடையிலும் சகதியிலும் விழுந்து கிடப்பதைப் போல நாமும் விழுந்து கிடக்க ஆசைப்படுகின்றோமா? அல்லது அந்த நாட்டத்தை விட்டு வெளியிலே வர நாம் விரும்புகின்றோமா? ஆண்டவர் கூறுகிறார், நான் உன்னை தூக்கி நிறுத்த ஆசைப்படுகிறேன், என்னோடு ஒத்துழைப்பு தாய் என்கிறார். அப்பேற்பட்ட வரத்தை இறைவன் நமக்கு தருவாரா? ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எருசலேம் பெண்கள் அனைவரும் அழுது உமக்காயின் நிலை என்று புலம்ப. எருசலேம் பெண்கள் அனைவரும் அழுது உமக்காயின் நிலை என்று புலம்ப. எனக்காக வேண்டாம் உமக்காக அழுங்கள் என்று ஆறுதல் மொழிந்து சென்றே சிலுவை நாயகனே. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோஸ்திரம் செய்கின்றோம். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அங்கே காதல் மலர்ந்தது என்பார்கள். ஆம் பிரியமான சகோதரனே, துன்பத்தில் ஆறுதல் கொள்வதும் ஒரு விதமான காதல் தான். காதல் என்றால் வெறும் காமம் மட்டுமல்ல, அதையும் கடந்த ஒன்று. உண்மையான அன்பையும் காதல் என்றுதான் கூறுவார்கள். வெரோனிக்கா தன் வீரத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரின் முகத்தை துடைத்தாள். ஆனால் இந்த எருசலேம் பெண்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை, நாம் பார்த்தோமே. ஆனாலும் தங்கள் கண்களாலேயே அவருக்கு ஆறுதல் கொடுக்கின்றார்கள், அவருக்காக அழுகின்றார்கள். இவருக்கா இந்த நிலை? இப்பேற்பட்ட உத்தமருக்கா இந்த நிலை? அப்படியானால் அவரை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவரை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவேதான் ஆண்டவருக்காக தங்களுடைய ஆறுதலை அந்த கண் பார்வையின் மூலமாக பல ஜோடி கண்கள் இயேசுவுக்கு கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எசையா இறைவாக்கினர் கூறுகிறார், 40வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆறுதல் கொடுங்கள், நம் மக்களை தேற்றுங்கள் என்கிறார் நம் கடவுள். மீண்டும் பார்க்கிறோம் எசையா 51வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆண்டவர் சீயோனுக்கு ஆறுதல் தருவார், பாழடைந்த அந்நகரத்துக்கு ஆறுதல் தருவார். பாருக்காகவும் இவ்வாறு கூறுகிறது, எருசலேமே தைரியமாக இரு, ஏனெனில் உனக்கு இப்பெயரை இட்டவரே உனக்கு ஆறுதல் கொடுப்பார். ஆக அழுவோருக்கு ஆறுதல் சொல்ல தவறாதே, புலம்புகிறவர்களோடு நீயும் கூட புலம்பு என்கிறார். இதைத்தான் அந்த எருசலேம் நகரத்து பெண்கள் ஆண்டவர் இயேசுக்கு செய்து அவருக்கு ஆறுதல் கொடுப்பதை பார்க்கிறோம். கொரோனாவால் பல பேர் இறந்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் அமெரிக்கா இன்னும் பல நாடுகளில் கொத்து கொத்தாக மடிந்தார்கள். ஆயிரக்கணக்காக 2000, 3000 என்று ஒரு நாளில் இறந்தவருடைய எண்ணிக்கை போய்கொண்டிருந்தது. நம் நாடு எவ்வளவோ பரவாயில்லை, குறைவான மரணங்களே இருந்தது. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் குடும்பத்தார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கணவருக்கு கொரோனா வந்து அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது, அல்லது எங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு கொரோனா வந்து படுத்த படுக்கையாக இருந்த பொழுது ஒருவர் கூட வரவில்லை, எங்கள் உறவுகள் வரவில்லை, யாரும் எங்களை அண்டி வரவில்லை. நாங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளானோம். உறவுகள் இருந்து என்ன பிரயோஜனம்? நண்பர்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? என் துன்ப வேளையில் ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லையே என்ற ஒரு வேதனையை, குமுறலை அவர் வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாமும் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். கொரோனா என்பது ஒரு கொடிய தொற்று நோய், அது பல சமயங்களில் உயிரை எடுத்துவிடும் என்ற பயம் வருகின்ற பொழுது நாமும் நடுங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். இல்லை என்று சொல்லவில்லை. ஒருவேளை புரிந்து கொள்ளலாம், கொரோனா தொற்று அதை கடந்து வேறு பல நோயினால் நாம் அண்டி போகக்கூடிய, ஆறுதல் சொல்லக்கூடிய பல நோய்கள் உள்ளவர்களை கூட நாம் பார்ப்பது கிடையாதே. துன்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல தயங்குகிறோமே, வேதனைப்படுகின்றவருடைய கண்ணீரை துடைக்க நாம் தயங்குகின்றோமே. நான் சொன்னது போல பொன்னும் பொருளும் பணமும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அருகில் இருந்து ஆறுதல் சொன்னால் போதுமே. நமது கண்களால் அவர்களை பார்த்து தைரியமாக இரு, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னால் போதுமே.
அதைத்தான் அந்த எருசலேம் பெண்கள் செய்தார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இவர்களைப் போல நாம் இருக்கின்றோமா? அல்லது நாமும் கண்களை மூடிக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? மத்தேயு கூறுகிறார், உங்களுக்கு பிறர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். என் துன்ப வேளையில் மற்றவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் அடுத்தவர் துன்பத்தில் நாம் ஆறுதல் கொடுப்பது கிடையாது. என்னுடைய கஷ்டத்தில் பிறர் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறருடைய கஷ்டத்தில் நாம் பங்கெடுப்பது கிடையாது. நான் அழுகின்ற பொழுது என் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று ஒரு சில கரங்களையாவது விரும்புகிறோம். ஆனால் நமது அண்டை விட்டாரோ குடும்பத்தில் உள்ளவர்களோ கண்ணீர் சிந்துகின்ற பொழுது நம்முடைய கரம் நீள்வது கிடையாது கண்ணீரை துடைப்பதற்காக. அப்படியானால் நமக்கு எப்படி உதவிகள் கிடைக்கும்? நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று பெண்கள் மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளையும் கூட விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகின்ற கும்பல்கள் பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் கொழும்பு போன்ற பெரிய நகரங்களிலும் கூட இது போன்று இந்த ட்ரேடு போய்கிட்டு இருக்குன்னு கேள்விப்படுகிறோம். ஆக இந்த சூழ்நிலையில் இது போன்ற பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட காரணம் என்ன? சரியான நபர்கள் உதவி செய்து அவர்களை தூக்கிவிட ஆள் இல்லாதது தானே பிரியமான சகோதரனே, சகோதரியே. இவ்வாறாக பெண்களும் பிள்ளைகளும் மற்றவர்களும் வேதனைப்படுகிறார்கள். எனவே எனக்கு ஆறுதல் சொல்வதை விட உங்களுக்குத்தான் ஆறுதல் தேவை என்பதை உணர்ந்த கடவுள் கூறுகிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்கள் வாழ்க்கை மேலே வர வேண்டும், அதற்காக நீங்கள் அழுங்கள் என்று ஆறுதல் சொல்ல வந்தவர்களுக்கே ஆறுதல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மனித மாண்பு. பிரியமான சகோதரனே, அப்பேற்பட்ட ஆறுதல் கொடுக்கக்கூடிய, தைரியம் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற அன்பு கடவுளே, அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெறுகின்ற அருள் சாதனங்கள் மூலமாகவும் பிற நல்ல மனிதர்கள் மூலமாகவும் ஆற்றலும் தைரியமும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றிக்கொண்டிருக்கிறீர். நாங்கள் அனுபவிக்கின்ற அந்த அத்தனை வசதிகளையும் பிற மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கருவிகளாக எங்களை உயர்த்தும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உடல் வலு குறைய ஊக்கமும் குறைய மூன்றாம் முறையாக மண்ணிலே விழுந்தி, உடல் வலு குறைய ஊக்கமும் குறைய மூன்றாம் முறையாக மண்ணிலே விழுந்தி, எனது இலக்கு கல்வாரி மலையே என்றே உணர்ந்து பயணம் செய்தீரே சிலுவை நாயகனே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். சிலுவை என்பது நாம் நினைப்பது போல கழுத்தில் போட்டுக்கொண்டிருக்கின்ற சிறிய சிலுவை அல்ல, அல்லது அலுமினியம் ஃபேப்ரிகேஷனால் செய்யப்பட்ட சிலுவை அல்ல. பாரம் இல்லாமல் இருப்பதற்கு இது பாரமான சிலுவை. ஒரு மனிதன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? நாம் எவ்வளவுதான் சக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் வலு குறைந்து கொண்டு போகிற பொழுது பலம் இழந்து விடுகிறோம். அதனால் நாம் கீழே விழுந்து விடுகிறோம். வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்பவன் தோல்வியை கண்டு ஒருபோதும் துவண்டு விட மாட்டானாம். இந்த முறை வெற்றி பெற்று விடுவோம், அடுத்த முறை வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவன் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்று எந்த ஒரு வேலைக்கு போனாலும் தேர்வுகள் உண்டு. நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு என்று பல தேர்வு உண்டு. அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றால் மாத்திரமே வேலைகள் கிடைக்கும்.
பல பேர் வெற்றி பெறுவதும் உண்டு, பல பேர் தோல்வி பெறுவதும் உண்டு. தோற்றவர்கள் ஒருபோதும் பெரும்பாலும் நம்பிக்கை இழப்பது கிடையாது. இது ஒரு படிக்கல் என்று நினைத்து அதை வைத்துக்கொண்டு முன்னேறி அடுத்த தேர்வில் வெற்றி பெற விரும்புவார்கள். ஒரு திரைப்படத்திலே வந்த ஒரு சுவராசியமான ஒரு காட்சி ஒன்று. ஒருவர் ஒரு வீட்டுக்கு விருந்தினராக வருவார். அப்போது அந்த வீட்டு தலைவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறிமுகப்படுத்துகிறார். அப்போது கடைசி பையனை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் கேட்பார், இவன் என்ன செய்கிறான் என்று. அப்போது அவர் சொல்லுவார், தந்தை, இவன் தேர்வு எழுதினான், இவன் தேர்வு எழுதுகிறான், தேர்வு எழுதுவான் அப்படிம்பார். இது நகைச்சுவையாக இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? அவன் மக்கு, அவன் எழுதுனான் எழுதிக்கிட்டே இருப்பான் என்று. ஆனால் அவனுக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. அடுத்த தேர்வில் வெற்றி பெற்று விடுவேன் என்ற ஒரு செய்தியை அவன் கொடுக்கின்றான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். இலக்கை அடைய வேண்டும் என்பவர்கள் அதனை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து கொண்டு போவார்கள். அதை கண்டு பின்வாங்க மாட்டார்கள். எவன் ஒருவன் பின்வாங்குகிறானோ அவனால் எதையுமே சாதிக்க முடியாது. எவன் தடைகளை உடைத்து விட்டு போக முற்படுகின்றானோ அவனால் மட்டுமே ஒரு இலக்கை அடைய முடியும், சாதனை செய்ய முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள் என்றார். கனவு என்றால் நன்றாக இழுத்தி போத்தி கொண்டு தூங்குவதற்கு பேரல்ல கனவு. அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் தெரியுமா? நிம்மதியாக தூங்கும் போது வருவதல்ல கனவு, ஒருவனை தூங்க விடாமல் செய்வதே கனவு. தூங்க விடாமல் செய்வது கனவென்றால் என்ன கனவு காண்கிறானோ அந்த கனவை நோக்கி பயணிப்பதற்கு அவனை தூங்க விடாமல் திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு கருவியாக அது மாற வேண்டுமா? இந்த கனவு காண்கின்றவர்கள் எப்போதும் தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். புரியுமா? பல பொருட்களை நாம் பயன்படுத்துகின்றோமே. இந்த கொரோனா வைரஸ்க்கே ஊசி போடுறோம் நம்ம இல்லையா? ஒரு நாளில் கண்டுபிடிச்சாங்களா? எத்தனை தோல்வி சந்திச்சிருப்பாங்க, எத்தனை முறை அதை மாற்றி 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 பரிசோதித்து பார்த்து பார்த்து இறுதியில் இதை போடலாம் என்று வந்திருப்பார்கள். ஆக முதல் முறையிலேயே தோல்வி அடைந்தவுடன் கண்டுபிடிக்க முடியாது என்று விட்டிருந்தால் இன்று வேக்சின் கிடைத்திருக்காது. பல்வேறு நோய்களுக்கான எத்தனையோ கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறார்களே, ஸ்கேன் பண்ணுவதற்கென்று உள்ளுக்குள்ளே ஒரு டியூப்பை கொடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி சாத்தியமானது? ஒரு முயற்சியிலா? பல முயற்சிகள். ஆக இலக்கை நோக்கி பயணிக்க விரும்புகின்றவன் ஒரு முறை விழுவதை பற்றி கவலைப்பட மாட்டான், மாறாக விழுந்தாலும் எழுந்து நடக்க முயற்சிப்பான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். வீட்டுக்குள் முடங்கி கிடப்பதல்ல வாழ்வு, அதை கடந்து எழுந்து வருவதுதான் வாழ்வு. முடிந்து போனது என்று வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாமல் அதை நோக்கி பயணித்து வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுந்து கிடக்கிறோமா, இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? இலக்கை நோக்கி பயணிக்கின்ற அந்த வாழ்க்கையிலே வருகின்ற தடைகளை உடைக்க தயாராக இருக்கிறோமா, அல்லது கோழைகளாக இருக்கிறோமா? என்னால் முடியாது என்று நம்மை நாமே சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? என்னால் முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி துணிவோடு ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, வலை பின்னுகின்ற சிலந்தி பலமுறை கீழே விழுந்தாலும் அது ஒருபோதும் தன் முயற்சியை கைவிடாமல் சாதிக்கின்ற ஆற்றலை கொடுத்த அன்பு கடவுளே, இது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். பல முறையில் நாங்கள் விழுந்து விடுகிறோம், எழுந்து வர தயங்குகிறோம். ஏதோ நீர் விழுந்து ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, 3 முறை விழுந்தாலும் விழுந்தே கிடக்காமல் அந்த இலக்கான கல்வாரி நோக்கி பயணிக்கின்றீரே, அதே போல நாங்கள் எங்களுக்கென்று நிர்ணயித்திருக்கின்ற அந்த இலக்கை நோக்கி பயணிக்க தேவையான ஆற்றலையும் வரத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். அன்னையின் கையால் நெய்திட்ட ஆடையை வீரர்கள் உருவ இரத்தமும் பீரிட ஆடையில்லாதவர் போல நின்றாலும் அனைத்தையும்
எனக்காகத்தானு சிலுவை நாயகனே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடைகளை களைவது என்பது அவமானப்படுத்துவதற்காக. ஆடைகளை களைவது என்பது ஒருவரை தங்களை விட தாழ்ந்தவன் என்று நிரூபிப்பதற்காக. ஆடைகள் இல்லாமல் இருப்பது ஏழ்மையின் அடையாளத்தினால் கூட. இவ்வாறு நாம் ஆடைகள் இல்லாததற்கு நாம் பல அர்த்தங்களை கொடுத்து கொள்ளலாம். அன்று இயேசுவின் ஆடைகளை களைந்தார்கள் என்று சொல்வதை விட கொடூரமாக அவருடைய உடம்பிலிருந்து உரித்தார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவ்வாறு உரித்த போது இயேசுவின் உடலோடு ஒட்டியிருந்த ஆடை பிரிய ஒட்டிக்கொண்டிருந்த தோலானது கிழிந்து இயேசுவுக்கு அதிகமான வலியை தருவதை நாம் உணரலாம். நம்ம கையில் ஒரு சின்ன காயம் வந்துருச்சு, நம்ம பிளாஸ்டர் போடுறோம். அந்த பிளாஸ்டர் போட்டவுடனே அதை உரிங்க பார்ப்போம். அந்த பிளாஸ்டர் உரியும் போதே நமக்கு அந்த சில முடிகள் இருக்கும்போது அல்லது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு வலி இருக்கும். ஒரு சிறிய வலியை கூட நம்ம தாங்க முடியவில்லை. ஆனால் இங்கே அவருடைய ஆடைகள் இருக்கும்போது அடித்து காயப்படுத்தி கிழித்ததால் இரத்தம் வடிந்த பொழுது இரத்தத்தோடு ஒட்டி கொண்டது. அது க்ளூ போல ஒட்டிக்கிருச்சு. இப்போ அதை பிரிக்க முடியலை. எனவே அதை உரிக்கிறார்கள். அவர் உரிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பட்ட அந்த வேதனை, ரணவேதனை என்று சொல்வார்களே, அந்த ரணவேதனையை அவர் அனுபவிக்கிறார். நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று. அப்படி பார்க்கும்போது இன்றைய காலத்தில் நம்மில் ஒரு சிலரும் நம்முடைய பிள்ளைகளும் அணிகின்ற ஆடைகளை பார்க்கின்ற போது என்னவென்று சொல்வது? ஆதாம் ஏவாள் தொடக்கத்திலே ஆடை இல்லாமல் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இது அசிங்கம், அவமானம் என்ற உணர்வு இல்லை. ஏனென்றால் கடவுள் அதை கடந்து அவர்களை படைத்திருந்தார். ஆனால் எப்பொழுது அவர்கள் இறைவனின் வார்த்தையை மீறி பாவம் செய்தார்களோ, அந்த பாவம் செய்த நேரத்திலேயே நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று உணர்ந்தார்கள். எனவேதான் உடனடியாகவே ஓடி சென்று அந்த இலைகளை எல்லாம் பறித்து தைத்து ஆடையாக அணிந்து கொண்டு பார்க்கிறோம். முதல் ஆடை தோன்றியது ஆதாம் ஏவாள் காலத்திலே. எப்போது கடவுளுடைய வார்த்தையை மீறி அவர்கள் பாவம் செய்த பொழுது அசிங்கம் என்று உணர்ந்தார்கள். உண்மைதானே? ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் பார்ப்பது என்ன? நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், பண வசதியோடு இருந்தாலும் நாம் வாங்குகின்ற ஆடைகளை பாருங்கள். இங்கே உள்ள கலாச்சாரம் எப்படின்னு தெரியல, நான் கலாச்சாரத்துக்கு எதிராக அல்ல. ஆனால் நீங்கள் உடுத்துகின்ற ஆடைகள் பிறருடைய கண்களை கவரும் விதமாக இருக்கிறதா அல்லது நம்முடைய மானத்தை காப்பதாக இருக்கிறதா? நாம் பல ஆயிரம் கொடுத்து வாங்குகின்ற அந்த ஆடைகள் அரைகுறை ஆடைகளாக இருக்கிறது. அதை ஃபேஷன் என்று சொல்லுகிறோம், நவநாகரிக உடை என்று கூறுகிறோம். பல ஆயிரம் செலவழித்து அங்கங்களை காட்டி அணிகின்ற ஆடைகள் உண்மையிலேயே தேவைதானா? யோசித்து பாருங்கள். படித்தவர்கள், பெரியவர்கள், வேலைக்கு போகின்றவர்கள், நான் சம்பாதிக்கிறேன், பெற்றோர் என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளைகள் அநியாயமான ஆடைகளை அணிவது எவ்வளவு அபத்தமானது என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நாங்கள் சொன்னோம்னா சொல்லுவாங்க, சாமியாருக்கு இதெல்லாம் தேவையா? இதையெல்லாம் சாமியார் பார்க்குறாரு, நாங்கள் இங்கே பார்க்குறோம். அப்படி தானே வர்றீங்க நீங்கள். இங்கே வரும்போது பார்க்காமல் கண்ணை மூடிட்டா போக முடியும். நாங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நாம் ஒரு உணர்ச்சிகளை தூண்டுகின்ற விதமாக அமையக்கூடாது என்பதுதான் இறைவன் விரும்புகின்ற ஒரு செயல். பிள்ளைகளுக்கு கூட அப்படிப்பட்ட ஆடைகளை தான் அணிவிக்கிறீர்கள், பல ஆயிரம் கொடுத்து. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுது? சிறு பிள்ளைகளை வளர்ந்து வருகின்ற பொழுது இப்படி ஆடைகள் அணிவது தான் நல்லது என்று நினைத்து அந்த பழக்க வழக்கத்தில் ஒரு அலங்கோலமான ஆடைகளை அணிவதை அது விரும்புகின்றது. பெற்றோரும் அதை பெருமையாக ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறாங்க, சி மை பியூட்டி, சி மை பிரின்சஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. இது எவ்வளவு ஒரு
ஒரு அசிங்கமான ஒரு செயல் என்று நாம் உணர்கிறோமா என்று தெரியவில்லை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆடைகள் நம் அங்கங்களை மறைக்கத்தானே ஒழிய பல பேர் பார்ப்பதற்காக அல்ல. நாமே நமது ஆடைகளை நாகரிகம் என்ற பெயரில் அரைகுறையாக அணுகின்ற போது அது பிறருடைய கண்களில் தேவையில்லாத உணர்வுகளை அது தூண்டுவதாக அமைகின்றது. நீங்கள் சொல்லலாம், அது என் உரிமை, இட்ஸ் மை ரைட். எஸ், இட்ஸ் யுவர் ரைட், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் உரிமை என்பது உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் வரைதான். வெளியிலே வருகின்ற பொழுது உரிமையை பற்றி பேச முடியுமா என்றால் அது எனக்கு சந்தேகம்தான். எனவே நான் வெளியிலே வரும்போது அது தனிநபர் உரிமையாக இருக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி நாகரிகமான அங்கங்களை காட்டாத ஆடைகளை அணிந்து வருவது மிகவும் அவசியம் என்பதை நாம் சுட்டிக்காட்டி அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் இதுதான் பிள்ளைகளை வளர்க்கின்ற விதமா என்று பலர் நம்முடைய வளர்ப்பின் தன்மையை கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். இவ்விதமாக நாமே நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவ்விதமான ஆடைகளை அணிகின்ற பொழுது நம்மை நாமே கேவலப்படுத்திக் கொள்ளுகிறோம், நம்மை நாமே அசிங்கப்படுத்திக் கொள்ளுகிறோம். நம்மிடம் இருக்கின்ற பல தேவையில்லாத ஆடைகளை அகற்ற வேண்டும். இது வெளி ஆடைதான். ஆனால் இன்னும் பல ஆடைகளை நாம் அணிந்து கொண்டு இந்த சமுதாயத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். என்னென்ன ஆடைகளை நாம் அகற்ற வேண்டும்? கோபம் என்ற ஆடையை அகற்ற வேண்டும், பொறாமை என்ற ஆடையை நாம் அகற்ற வேண்டும், சுயநலம் என்ற ஆடையை அகற்ற வேண்டும், பிறரை அடிமைப்படுத்த நினைக்கின்ற அந்த மனம் என்ற ஆடையை நாம் அகற்ற வேண்டும். இவ்வாறு இவைகளை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக அன்பு என்ற ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், பொறுமை என்ற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், தாழ்ச்சி என்ற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், பிறரை சுதந்திரமாக வாழ விடுகின்ற அந்த ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வாழுகின்ற பொழுதுதான் அது சிலுவை நாயகன் காட்டுகின்ற வழியாக அமைய முடியும். பழமொழியாகவும் கூறுகிறது, இவர்களுடைய வழிகள் தீயவையும் இவருடைய அடிச்சுவடுகள் அவமானத்துக்குரியவுமாய் இருக்கின்றன. மீண்டும் பழமொழியாகவும் கூறுகிறது, அகந்தை எங்கே இருக்கின்றதோ அங்கே அவமானமும், தாழ்ச்சி எங்கே இருக்கின்றதோ அங்கே ஞானமும் உண்டு என்று கூறுகிறது. நாம் அவமானத்தின் சின்னங்களாக வாழ விரும்புகின்றோமா? தாழ்ச்சி ஞானத்தின் சின்னங்களாக வாழ விரும்புகின்றோமா? ஆண்டவர் வேண்டுமென்று ஆடைகளை களையவில்லை, களையப்பட்டார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். அன்பு கடவுளே இறைவா, நீ தவறி போகாதபடி உன் வார்த்தைகளில் கவனமாயிரு, உன் ஆன்மாவிற்கு அவமானம் அறிவிக்காதே என்று கூறியிருக்கின்றீரே. நாங்கள் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் எங்களுடைய வாழ்க்கை முறையாலும் பிறருக்கு நாங்கள் தடைக்கற்களாக இல்லாமல், பிறருடைய உணர்ச்சிகளோடு விளையாடாமல் நாகரிகமான முறையில் வாழவும் உமக்கு சான்று பகரவும் தேவையான ஆற்றலையும் வரத்தையும் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். சிலுவையில் உன்னை படுத்திட வைத்து கைகளை விரித்து கால்களை இணைத்து, சிலுவையில் உன்னை படுத்திட வைத்து கைகளை விரித்து கால்களை இணைத்து, வெறிகொண்ட வீரர்கள் ஆணியால் அறைய அனைத்தையும் எனக்காய் ஏற்றுக்கொண்டீரே சிலுவை நாயகனே. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோஸ்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நேர்மையாக நடந்த ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்தார். விளைவு என்ன தெரியுமா? அவரால் பிற லஞ்சம் வாங்க முடியவில்லை, அவருக்கு கீழ் பணிபுரிந்தவர்கள். எனவே இல்லாதது பொல்லாதது சொல்லி அவரை அந்த பதவியிலிருந்து வேறு இடத்திற்கு தூக்கி அடிக்க அவர்கள் முயற்சித்தார்கள், வெற்றியும் பெற்றார்கள். அவருக்கு பணிமாற்றம் கொடுக்கப்பட்டது.
அந்த பணிமாற்றம் என்ற ஒரு சிலுவை அவர் மேல் அறையப்பட்டது. நேர்மையாக வாழ்ந்தவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசுதான் சிலுவை. அமைச்சர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆமாசாமி போடாததால் இன்று பல பேருடைய வேலை பறிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு இடங்களிலே. இவ்வாறு வேலை பறிபோனதால் வறுமையில் வாடுகின்ற ஒரு மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆக உண்மையாக உழைத்ததற்காக வறுமை என்ற சிலுவை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தவறான வழியிலே போகின்றவர்களை நாம் திருத்த நினைத்தாலே அவர்கள் நம்மை பாவி என்று, நம்மை குற்றவாளி என்று முத்திரை குத்தி விடுகின்றார்கள். இதுவும் ஒரு விதமான சிலுவைதான். அதிகாரத்தில் அல்லது பணபலத்தில் உள்ள ஒருவர் ஒரு பெண்ணை அடைய விரும்புகின்றார். அதற்கு அவள் உடன்படவில்லை என்று சொன்னால் அவள் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லி அவளுக்கு அவரோடு தொடர்பு அல்லது இவருக்கு இவரோடு தொடர்பு என்று கூசாமல் நாம் ஒரு பெண்ணை பற்றி அல்லது ஒரு ஆணை பற்றி தவறாக சொல்லி பேரை அசிங்கப்படுத்துகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு சிலுவையையும் நாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் என்ன சொல்லுகிறோம்? மலடி என்று ஒரு பெண்ணை பார்த்து நாம் பேசுகிறோமே. குழந்தை பெறாததற்கு யார் காரணமாக இருக்க முடியும்? இருவரும் காரணமாக இருக்கலாம், அல்லது உடல் குறைவு இருக்கலாம். திருமணத்திற்கு முன்னால் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாதே. ஆக இது நமக்கும் தெரிந்திருக்கும். ஆனாலும் கூசாமல் ஒரு பெண்ணை பார்த்து மலடி 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 என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அவளை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமே. இந்த உண்மையை என்றாவது நாம் உணர்ந்து பார்த்திருக்கின்றோமா? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைக்கு இது போன்று ஒரு குறை இருந்தால் மற்றவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளையை சிலுவையில் அறைகின்ற பொழுது நீங்கள் இரத்த கண்ணீர் வடிக்க மாட்டீர்கள்? அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எதை வைத்து அடுத்தவர் மீது குறைகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் மீது சிலுவைகளை அறைந்து கொண்டிருக்கிறோம்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, எவ்வளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த நினைக்கின்றோமே, அதுவே அசிங்கம் தானே. ஆக இப்படியாக சமுதாயத்தில் நாம் பல பேரை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த சமுதாயத்தின் தீமைகளை ஒழிக்கவே இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். கிடைத்த பரிசு என்ன? சிலுவை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு வாழுகின்றவர்களை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக குடும்பத்திலே கணவன் மனைவி மீது சந்தேகம் கொண்டு அந்த மனைவியை மோசமாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிலுவையில் அறைகிறீர்கள். அதே போல மனைவி கணவன் மீது சந்தேகப்பட்டு அவனை மோசமாக நடத்துகின்ற பொழுது உங்கள் கணவனை சிலுவையில் அறைகிறீர்கள். இதுதானே உண்மை. ஆக நாம் உண்மையிலேயே இறக்கிறோம் என்றால் அது பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வர வேண்டும், சோகத்தை அல்ல. உண்மையான வாழ்வு என்பது, அந்த இலக்கை நோக்கி வாழ்ந்த வாழ்க்கை என்பது பிறருடைய வாழ்க்கையில் பயன்படுகின்ற வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். ஆக இயேசு பிறருடைய வாழ்க்கையில் துன்பத்தை போக்குவதற்காக சிலுவையில் அறையப்பட்டார். தேவையில்லாத சட்டங்களை போட்டு மனிதர்களை சிலுவையில் அறைகின்றார்களே, அப்போது நாம் இயேசுவைத்தானே சிலுவையில் அறைகிறோம். இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்கின்றவர்கள் சிலுவையில் அறையப்படுகின்றார்கள், பொல்லாது செய்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழுகின்றார்கள். அதைத்தான் பல பேர் சொல்றாங்க. நான் என்ன பாவம் பண்ணோம்? நேர்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு கஷ்டம் மேல கஷ்டம், வெறும் சிலுவை தான் எங்களுக்கு பரிசா கிடைக்குது. இது இந்த கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பு போச்சு, சாப்பாடு இல்லை. ஒரு சகோதரி சொன்னார், ஒரு வாரத்திற்கு முன்னதாக சென்னையில் சாப்பிட ஒன்றுமே இல்லை, அரிசி கூட கிடையாது, கஞ்சியை காய்ச்சி குடிக்கலாம்னு சொன்னார். 2 நாள் தாயும் மகனும் சின்ன பையன் உணவில்லாமல் தவித்தார்கள். அடுத்த நாள் யாரோ கொஞ்சம் மாவு கொடுத்த போது அதை ரொட்டி சுட்டு சாப்பிட்டார்களாம். நல்லவர்களாக வாழ்ந்த சிலுவை கிடைக்கிறதே என்ற ஒரு கேள்வி நமக்குள் வருவது இயல்பு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நல்லவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், பொல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், தீயவர்கள் வளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்லவர்கள் ஏழ்மையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி நம்மை அரித்து கொண்டே இருக்கிறது. தீண்டாமை என்ற சிலுவையில் நாம் அறிய வேண்டும். இன்னும் பல சிலுவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த சிலுவைகளை நாம் அறிய வேண்டும். தீண்டாமை என்ற சிலுவையை நாம் சிலுவையில் அறிய வேண்டும். ஏற்றத்தாழ்வு என்ற சிலுவையை நாம் தீமையை சிலுவையில் அறைய வேண்டும். பெண்களை போகப் பொருளாக பார்க்கின்ற தீமைகளை சிலுவையில் அறைய வேண்டும். படிப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ, நிறத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ, சமுதாய சீர்கேடுகளால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ இருக்கின்ற தீமைகளை எல்லாம் நாம் சிலுவையில் அறைகின்ற பொழுதுதான் நாம்
நல்லவற்றுக்கு வாழ்வு கொடுக்க முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். தீமைகளை அழிப்பதற்காக அவர் சிலுவையில் அறைந்தார். அவருடைய உயிர்ப்பு என்பது நல்லவர்களுக்கு கொடுக்கின்ற பரிசு. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்தாலும் சிலுவைகள் வந்தாலும் அதை கண்டு நாம் குலைந்து போய்விடாமல் இறைவன் ஒரு நல்லதொரு வாழ்வை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இறைவனைப் போல வாழ நாம் முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்தை இந்த நிலையிலே நாம் ஜெபிப்போமா? சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டே சென்ற அன்பு கடவுளே, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று அரவணைத்தீரே. அவ்வாறு அரவணைத்த கரங்களையும் நடந்து சென்ற கால்களையும் சிலுவையில் அறைந்து உம்மை தொங்க விட்டார்களே, அவர்கள் மட்டும் தொங்க விடவில்லை, நாங்களும் தான் உம்மை தொங்க விட்டு கொண்டிருக்கிறோம். இனிமேலாவது நாங்கள் தீமைகளை வெறுத்து நன்மைகள் மட்டும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? உறவே, என் உறவான உறவே, நீ எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே மன்னா உணவளித்தாய். எகிப்திய தலைச்சன் பிள்ளைகள் ஒழித்தே அடிமை விலங்குடித்தாய். 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே மன்னா உணவளித்தாய். எகிப்திய தலைச்சன் பிள்ளைகள் ஒழித்தே அடிமை விலங்குடித்தாய். அதனால் உனக்கு சிலுவை மரத்தை பரிசாய் கொடுத்தேனே. உயிரில் ஊற்று உன் உயிரை பறிக்க பழியாய் அலைந்தேனே. மன்னித்து அருள் புரிவாய் மன்னவா, மன்னித்து அருள் புரிவாய். என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? மேகத்தின் தூணிலே வழிகாட்டி சென்று செங்கடலை கடக்க வைத்தாய். பாறையை பிளந்து சுவை தரும் நீரால் தாகம் தனித்து வந்தாய். மேகத்தின் தூணிலே வழிகாட்டி சென்று செங்கடலை கடக்க வைத்தாய். பாறையை பிளந்து சுவை தரும் நீரால் தாகம் தனித்து வந்தாய். அதனால் உனக்கு காடியை தந்தேன், முள்முடி சூட்டிவிட்டேன். கீழ்வான சிவப்பாய் என்னை மீட்க வந்தாய், உன்மேனி சிவப்பாக்கினேன்.
மன்னித்து அருள் புரிவாய். மன்னவா மன்னித்து அருள் புரிவாய். என் உயிரே உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? என் உயிரே உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? உறவே என் உறவான உறவே, நீ எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? என் உயிரே உயிரின் உயிரே, நீ எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? என் உயிரே உயிரின் உயிரே, நீ எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோஸ்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சற்று நேரம் விழுந்தால் படியிடுவோம். அந்த காட்சியை நம் கண் முன்னால் கொண்டு வருவோம். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு தருணம். கைகளும் கால்களும் ஆணிகளால் கிழிக்கப்பட்டு மரத்தோடு இணைத்திருக்கின்ற ஒரு தருணம். இந்த நிலையில் இறைவன் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். பெண்ணுக்கும் மண்ணுக்கும் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் கூட ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம்? மன்னிப்பு. லூகாஸ் நற்செய்தியை பார்க்கிறோம். 6:32 மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், ஏனெனில் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். மரணத்தை தேடி மனிதன் வருவதில்லை, ஆனால் மனிதன்தான் மரணத்தை தேடி வருகிறான் என்கிறார் கவிஞர் வைரமுத்து. இது மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படியோ தெரியவில்லை, ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் இதுதான் உண்மை. குறிப்பிட்ட காலம் வந்ததும் இயேசு தன் நேரம் நெருங்கி வந்துவிட்டதை உணர்ந்து அதனை தேடிச் செல்கிறார். மரணம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருகின்ற நிதர்சனமான உண்மை. பிறப்பு எப்படி உறுதியானதோ அதே போல இறப்பும் உறுதியானதே. பிறப்பவர் எல்லோரும் சாதிப்பது இல்லை, அதுபோல இறப்பவர் எல்லோரும் மக்களால் நினைக்கப்படுவதில்லை. எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தலைவரை இந்த அகில உலகமும் நினைத்து பார்க்கிறது என்றால் அது ஆண்டவர் இயேசுதான். எதற்காக? அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக. கடைசி நேரத்தில் கூட ஒரு அற்புதமான படிப்பினையை விட்டு சென்ற ஒரு காரணத்திற்காக. கருப்பின மக்களுக்காக உரிமை கிடைக்க அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் கென்னடி போராடினார். அதற்கு கிடைத்த பரிசு துப்பாக்கியால் சுட்டு அவரை கொன்றார்கள். அரசியல் தலைவர்கள் அவர்கள் செய்கின்ற அநியாயத்தை தட்டி கேட்டால் நமக்கு கிடைப்பதும் அதே விதமான தண்டனைகள் தான். மக்களின் உரிமைக்காக போராடிய இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று கூறுகின்ற மகாத்மா காந்தியை என்ன செய்தார்கள்? சுட்டுத்தான் கொன்றார்கள். ஆக நல்லவர்களை, உண்மையாக உழைக்கின்றவர்களை, மக்களுக்காக பாடுபடுகின்றவர்களை இந்த சமுதாயம் எப்படி கௌரவிக்கிறது என்று சொன்னால் இது போன்று தண்டனைகளால், மரண தண்டனைகளால் அவர்களை கொன்று குவிப்பதன் மூலமாக. அதே போன்ற ஒரு மரணத்தைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்றார். அவரை போலவே இவர்களும் தங்களின் உயிரை கையளித்திருக்கின்றார்கள். எத்தனையோ புனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை கையளித்திருக்கின்றார்கள். அவர்களின் இரத்தம் அந்த மக்களுக்கு மீட்பு தருவதாக அமைந்திருக்கின்றது. அதே போல இயேசுவின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ விரும்புகின்ற நாமும் நம் சமுதாயத்தில் நீதிக்காக போராட வேண்டும், நேர்மைக்காக போராட வேண்டும், அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும். ஆனால் நம்மால் செய்ய முடிகிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தன் இறப்பின் போது கூட
தன்னை கொல்லப் போகின்ற அந்த கொலையாளிகளுக்கு மன்னிப்பை கொடுக்கின்ற அந்த பரந்த மனம் நம்மிடம் இருக்கிறதா பிரியமான சகோதரனே சகோதரியே? அவர்கள் பாவங்களை மன்னிக்கின்றவராக இருக்கிறார் நம்முடைய மன்னிப்பின் தெய்வம். நமக்கு நம்முடைய எதிரிகளை, நம்முடைய வாழ்க்கை அழிக்க நினைக்கிறவர்களை கூட மன்னிக்கின்றாரே, அதுபோல் நம்மால் மன்னிக்க முடிகின்றதா? தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறாரே, அதே போல நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். மன்னிப்பின் தேவனே, உம்மை போல நாங்களும் பிறரை மன்னிக்க, குறிப்பாக எங்களுக்கு விரோதமாக வாழுகின்றவர்களை, எங்களுடைய பெயர்களை கெடுக்கின்றவர்களை, எங்கள் வாழ்க்கையை அழிக்க விரும்புகின்றவர்களை கூட நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த மனதை தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். மழலையின் அன்னையின் மடியினில் தவழ்ந்தனி சடலமாய் அன்னையின் மடியினில் கிடக்க, மடியினில் தவழ்ந்தனி சடலமாய் அன்னையின் மடியினில் கிடக்க, உள்ளத்தை ஒரு ஊடுருவும் என்று சேமியோன் இறைவாக்கு நிறைவேறத்தானும் சிலுவை நாயகனே. 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைக்கே இணையாகி வானிற்கு நிகராகி பேரொன்றுக்கு இலக்கணமானவள் இவள். 5 வலிதாங்கி மறுபிறவி கையில் ஏந்தி ஓர் உயிரை ஈன்றெடுக்கும் சுமைதாங்கி இவள் என்கிறார் அன்னையை பற்றி ஒருவர் கவிதையார். காலம் முழுவதும் உன்னை வயிற்றிலும் மடியிலும் தோளிலும் மார்பிலும் சுமப்பவள் தாய் மட்டுமே என்கிறார் இன்னொருவர். அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவை 5 திங்கள் மட்டும் சுமக்கவில்லை, மாறாக 33 ஆண்டுகள் மட்டுமல்ல, இந்த கல்வாரி மலை வரையிலும் அவரை சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறார். 10 மாதம் கருவினில் சுமந்தார். பிறந்தது முதல் நடக்கின்றவரை மடியிலும் மார்பிலும் சுமந்தார். அவர் வளர்ந்து தன் பணியின் நிமித்தமாக பல்வேறு ஊர்களுக்கு பயணித்த பொழுது அவர் உடனே பயணித்தார். என்று இறந்த மகனின் உடலை தன் மடியிலே கிடத்தி கொண்டு வியாகுலத்தாயாக காட்சி கொடுத்திருக்கிறார். தன் மகனை 12 வயதில் காணவில்லை என்றவுடன் அவள் துடித்த துடிப்பை யார் அறிவார்? அவரிடம் உதவி கேட்ட ஒருவர் கூட அவருடைய துன்ப வேளையில் இல்லையே என்று கேள்விப்பட்ட தாயின் உள்ளம் எவ்வளவு பதைவதைத்திருக்கும். கல்வாரி மலையில் தொங்கிய பொழுது ஒரு கல்வன் கூட ஆண்டவரை ஏசினானே, நீ கடவுளாக இருந்தால் எங்களை காப்பாற்றி என்று சொன்ன பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஆனாலும் இதுதான் இறை திருவிழம் என்று அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ்கிறாளே அன்னை மரியாள். அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிய போது கூட இயேசு தன் தாயை அனாதையாக விட்டுவிட்டு போகிறோமே என்ற கவலையோடு தான் இருக்கின்றார். எனவேதான் அருகில் என்ற அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்றும் அந்த தாயிடம் இதோ உன் மகன் என்றும் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போவதை நாம் பார்க்கிறோம். இன்று எத்தனையோ இல்லங்கள் வீடுகள் இருந்தாலும் அது ஒரு பாழடைந்த வீடாகவே இருப்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன? தாய் என்ற தெய்வம் அங்கே இல்லை. ஒரு ஆட்டோவுக்கு பின்னால் ஒரு வசனம் எழுதியிருந்தது, வீட்டிற்கு பெயர் அன்னை இல்லம், ஆனால் அந்த அன்னை இருப்பதோ அநாதை இல்லம். உண்மைதானே? இன்று இந்த நாட்டில் கூட பல பேர் தனிமையிலே இருக்கிறார்கள். ஒருவேளை வேலை நிமித்தமாக வெளிநாட்டிலே இருக்கலாம். இங்கே இருந்தால் கூட பெற்றோரை தனியாக விட்டுவிட்டு தனியாக அவர்கள் இருக்கிறார்கள். தாய் தனியாக அல்லது தந்தை தனியாக கஷ்டப்படுகின்ற எத்தனையோ குடும்பங்களை இங்கேயும் நான் பார்த்திருக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் அனாதைகளைப் போல இருக்கின்றார்களே. நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நம்மை அங்கே இங்கே ஓட விடாமல் பராமரித்த அந்த பெற்றோர் நாம் பள்ளிக்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற வேளையிலே
நாம் எந்த ஊருக்கு போயிருந்தாலும், உறவுகளை பார்க்க போயிருந்தாலும், என் பிள்ளை வந்து என்னை தேடுவான், என் மகள் தேடுவாள் என்று ஓடி வந்து உங்களை பார்த்து கொண்ட அந்த தாயும் தந்தையும் இன்று தங்கள் முதுமையில் உங்களால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, சரியான உணவு கொடுக்காமல், தங்க வைக்காமல் அனாதைகளாக விட்டுவிட்டு இருக்கின்றீர்களே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்ற படிப்பினையை பார்த்தீர்களா? தான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் என் தாய் அனாதையாய் நின்று விடுவாள், என் தகப்பன் வளர்ப்பு தந்தை இறந்து விட்டார், எனவே இந்த தாய்க்கு ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உணர்வு அங்கே வந்ததே. அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று பல பெண்கள் தங்கள் பெற்றோரை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள், ஆனால் திருமணமாகி வீட்டுக்கு வருகின்ற மாமனார் மாமியாரை பார்த்துக் கொள்வது கிடையாது. தங்கள் பெற்றோரை பார்க்கின்ற அதே மனநிலை ஏன் அந்த மாமனார் மாமியாரை பார்க்க முடியவில்லை? ஒவ்வொருவரையும் தங்கள் பெற்றோர்களாக நீங்கள் பார்த்தால் மாத்திரமே எல்லா குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் பெற்றோரை உங்களுடைய நாத்தனார் சரியாக பார்க்காமல் விட்டு விடுவார்கள். அப்போது உங்களுக்கு இடிக்கும். ஆக வயதான காலத்தில் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நிலையில் கற்றுக் கொடுக்கின்றார். நாம் சிந்திப்போமா நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று? அன்பு கடவுளை இறைவா, இதோ நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த படிப்பினையை பின்பற்றி வாழக்கூடிய ஆற்றலை தாரும். எங்கள் பெற்றோர் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் நினைத்து பார்க்கின்ற நாங்கள் அவர்களுடைய வயதான காலத்தில் அவர்களை தாங்கக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களை போற்றி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர தேவையான வரத்தை தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மனிதனாய் பிறந்தது மாடடை கூடில், மண்ணில் உனக்கு தலை சாய்க்க இடமில்லை. மனிதனாய் பிறந்தது மாடடை கூடில், மண்ணில் உனக்கு தலை சாய்க்க இடமில்லை. அடக்கம் செய்ததும் அடுத்தவர் கல்லறையில், 3 நாளில் விடுதலை என்றார் சிலுவை நாயகனே. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே நன்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அகில உலகத்தை படைத்தவன் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தாலும் மனிதனாய் பிறக்க விரும்பியவுடன் கருவறையில் 10 மாதம் கருவாகி உருவாகி மனிதனாய் வெளிவந்தார். இப்போது கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டு மீண்டும் அருவாகி தன்னை படைத்தவரிடமே அவரின் திருவுளத்தை நிறைவேற்றிய மகிழ்ச்சியில் திரும்பச் செல்ல இருக்கின்றார். ஆடி அடங்கும் மனிதனடா, 6 அடி நிலமே சொந்தமடா என்றான் ஒரு கவிஞன். எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீர்களா? ஆனால் இந்த உண்மை பலருக்கும் புரிவதில்லை என்பதுதான் வேதனையை கொடுக்கின்றது. எளிமைக்கு உதாரணம் என்றால் இயேசுதான். அவர் பிறப்பதற்கு சொந்த இடமில்லை, வாழ்வதற்கு சொந்த வீடு கிடையாது. வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, மனுமகன் தலை சாய்க்கும் இடமில்லை என்று ஒன்றுமே இல்லாதவராகத்தான் அவர் வாழ்ந்து வந்தார். உலகமே அவரது கால்மனை. ஆனால் இருந்து என்ன, அவரோடு இருந்தவர்கள் கூட நமக்கு என்ன கிடைக்கும் என்று தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். கூட இருந்த சீடர்கள் அரசுரிமையில் வரும்போது வலப்புறத்தில் இடப்புறத்தில் சகோதரர்கள் வாழ தாயினுடைய பரிந்துரையை கொண்டு வருகின்றார்கள். எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் மனிதர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரோ எதுவும் இல்லாதவராக இருந்தார். அடுத்தவருடைய கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட இருந்தார். காரணம், அவருக்கு தெரியும் அந்த கல்லறையானது, அந்த வாடகை வீடானது 3 நாளைக்கு மாத்திரம்தான், அதற்கடுத்து அது மீண்டும் புதுப்பொலிவோடு புதிய கல்லறையாக மாறிவிடும் என்று. ஆனால் இன்று மனிதர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு வருகின்ற பாடல் ஒன்று, ஒரு திரைப்பட பாடல் தான், பரவாயில்லை. ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆடிப்புட்டா அடங்கிடுவே மனிதா.
இதை பலரும் மறந்து விடுகிறோம். நாம் ஆடுகின்ற ஆட்டத்திற்கு அளவு கிடையாது. மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த உலகத்தையே ஆட்டி படைத்தவன், பல நாடுகளை ஆண்டவன், பல நாட்டை வெற்றி கொண்டு பொருட்களை கொள்ளையடித்து சென்றவன். எல்லாம் அவனிடம் இருந்தது. அவன் இறந்தபோது இறப்பதற்கு முன்னால் சொன்னானா, நான் இறந்த பிறகு என் கைகளை வெளியிலே வைத்து கொண்டு செல்ல வேண்டும். இது இந்த மக்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். என்ன படிப்பினை? இதோ இவன் பல நாடுகளை வென்று அடிமைப்படுத்தி பொருட்களை கவர்ந்து சேர்த்து வைத்தான். இதோ இன்று இவன் இறந்தபோது இவனோடு வருவது ஒன்றுமில்லை. எவ்வளவு பெரிய தத்துவத்தை அவன் வெளிப்படுத்தின பார்த்தீர்களா? இதைத்தான் ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்கு விட்டு சென்றார். ஆனால் நாம் இன்று எவ்வளவு சேர்க்கலாம் என்று குறியாகத்தான் இருக்கிறோமே ஒழிய எவ்வளவு எளிமையாக வாழ முடியும் என்று வாழ்வது கிடையாது. பணம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவசியமா, அத்தியாவசியமா, அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைத்து நாம் நிம்மதியை குலைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோடு வாழ்வது தேவையா? அதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார். தேவையான மன நிறைவோடு வாழுகின்ற வாழ்க்கையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்னை பின்பற்றி நீங்கள் வாழ தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். நாம் என்ன சொல்லப் போகிறோம்? தயார் என்று சொல்லப் போகின்றோமா? எளிய வாழ்க்கை வாழ தயார் என்று சொல்லப் போகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு இயேசுவே, நாங்கள் சுயநலவாதிகளாக இல்லாமல் எங்களிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து நாங்களும் மகிழ்ச்சியாக வாழவும் பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க தேவையான வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். சிலுவை நாயகனே, சிலுவை சுகந்தாயோ, என் பாவம் போக்க என்னை நிமிக்க சிலுவை சுமந்தாயோ, என் தேவா சிலுவை சுமந்தாயோ, சிலுவை நாயகனே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய வெள்ளி, ஒரு ஆழமான சிந்தனைகள். நேரம் கூடி போயிருக்கலாம். பொறுமையோடு நீங்கள் இந்த சிலுவை பயணத்தில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு சிலுவை பாதையும் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து கொள்ள தூண்டுகின்ற ஒரு பாதை தான். நிச்சயமாக நீங்கள் பொருள் உணர்ந்து இந்த சிலுவை பாதையில் பங்கெடுத்திருக்கின்ற வேளையிலே அந்த பாடங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும் என்ற ஒரு சிந்தனையை நாம் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நிலையும் நாம் கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? அநியாயமாக பிறரை தீர்ப்பிடாதே, பிறரின் வாழ்க்கையில் சிலுவைகளை ஏற்றாதே, நீ கீழே விழுந்தாலும் விழுந்து கிடக்காமல் எழுந்து நடக்க வேண்டும், தாயின் பார்வை என் இலக்கை நோக்கி பயணிக்க துணை செய்ய வேண்டும், அடுத்தவரின் துன்பத்தில் தோள் கொடுக்க வேண்டும், சமுதாயத்திற்கு தேவையில்லாமல் பயப்படாமல் துணிவோடு சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். நாம் ஆறுதல் மட்டும் பெறாமல் ஆறுதல் கொடுக்கின்ற கருவிகளாக இருக்க வேண்டும். பெரிய பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் அஞ்சாமல் எழுந்து நடக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் மட்டும் மானத்தோடு வாழாமல் பிறரையும் மானத்தோடு வாழ விட வேண்டும். நல்ல காரியங்களை செய்ய விரும்பினால் நம்ம ஏசுவார்கள், பேசுவார்கள், கவலைப்படாதே, ஏன் நம் உயிரையும் எடுக்க முன் வருவார்கள். ஆனால் எதற்கும் துணிவோடு இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு பாடத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எனவே ஆண்டவரே, இந்த பாடுகளின் பாதையில் பயணித்த நாங்கள் இந்த பாடங்களை எங்களுடைய வாழ்வாக்கி எங்கள் குடும்பத்தில் அதை நாங்கள் வாழ்ந்து காட்டி இந்த சமுதாயத்தில் பெற்றவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சிறந்த சான்று பகருகின்ற பிள்ளைகளாக வாழத் தேவையான வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமென். நம்முடைய பாப்பரசருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய ஆயரின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த வேளையில் நாம் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகள் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாலை வழிபாடானது சரியாக 4 மணிக்கு நம்முடைய தமிழ் மொழியில் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். சென்று வாருங்கள். இந்த சிலுவை பாதை புத்தகம் வெளியில் விற்பனைக்கு இருக்கிறது. விலை 70 ரூபாய் மட்டும். வாங்க விரும்புகின்றவர்கள் இதை வாங்கி வருகின்ற காலங்களிலும் பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.